ஹிஸ்டரியை மட்டும் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இஎம்எஃப் ஈக்குவேஷன் நாளைக்கு மறுபடியும் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ லேப் வைண்டிங்ல இந்த லேப் ஏபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு வந்துடும். வேவ் வைண்டிங்ல எப்பவுமே ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதெல்லாம் டிசைனுக்குள்ள போகணும், அதெல்லாம் நான் போகலை. ஜஸ்ட் நீங்க வேவ் வைண்டிங்ல வேவ் மாதிரி இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லேப் வைண்டிங்ன்றது உள்ள வந்துட்டு போகும். அதாவது நிறைய பேரலல் பார்ட்ஸ் இருக்கும். அட் அ டைம்ல நிறைய பேரலல் பாத் வழியா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ லேப் வைண்டிங் வந்து யூஸ்வலா ஹை கரண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் பேரலா டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், அட் அ டைம்ல எனக்கு 2 பிரான்ச் 3 பிரான்ச்ல கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நிறைய கரண்ட் என்னால கேரி பண்ண முடியும். அப்ப நார்மலா எல்வி கனெக்ஷன்ஸ் அண்ட் ஹை கரண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு லேப் வைண்டிங்கை யூஸ் பண்றோம். And see, current is proportional to number of parallel paths. Okay, so எந்த அளவுக்கு எனக்கு நிறைய parallel path இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு current ஜாஸ்தியா கேரி பண்ண முடியும். ஸோ ஹை கரண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு நான் லேப் வைண்டிங்கை யூஸ் பண்ணுவேன். அதே டைம்ல வேவ் வைண்டிங்ல எனக்கு 2 parallel path தான் இருக்கும். ஸோ இப்படி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு. இது நீங்க நடுவுல ட்ரம் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு மேல ஒரு கிராஸ் செக்ஷன் வழியா போயிட்டு இருக்கும், பின்னாடி ஒரு வேவ் போயிட்டு இருக்கும். ஸோ 2 parallel path தான் இருக்கும் அட் டைம்ல. அப்போ வேவ் கனெக்ஷன்ல எனக்கு கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்கும். ஸோ லோ கரண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பட் ஹை வோல்டேஜ் வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் சி எனக்கு ஆஸ் பர் திஸ் ஈக்குவேஷன் இ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. ஓகேவா? அப்போ எனக்கு parallel path கம்மியா இருந்தா வோல்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும்னு அர்த்தம். அப்போ ஹை வோல்டேஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கு நான் இந்த வேவ் வைண்டிங் மிஷினை யூஸ் பண்ண முடியும். அதே டைம்ல லேப் வைண்டிங்ல எனக்கு ஏ ஜாஸ்தியா இருக்கும், நம்பர் ஆஃப் பேரலல் பார்ட்ஸ் அதிகமா இருக்கும், அப்போ வோல்டேஜ் கம்மியா இருக்கும். ஸோ லோ வோல்டேஜ் அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தேவைன்ற மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் இந்த இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் டிசி மிஷின்ஸ்ல அவ்வளவுதான் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இசட்ன்றது கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட் இல்லையா, பின்றது கான்ஸ்டன்ட், ஏன்றதும் கான்ஸ்டன்ட். ஒரு மிஷினை டிசைன் பண்ணும் போதே வைண்டிங்லாம் நான் பண்ணிடுவேன் இல்லையா. மிஷினை லோட் பண்றதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதே நம்ம டிசைன் பண்ணிடுவோம். அப்போ வைண்டிங் வந்து நான் மாற்ற முடியாது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸையும் நான் மாற்ற முடியாது, நம்பர் ஆஃப் போல்ஸையும் நான் மாற்ற முடியாது. அப்ப பி இசட் ஏ மூணுமே எனக்கு கான்ஸ்டன்ட் ஆயிரும். அதை மட்டும் தனியா நான் எடுத்துட்டேன். 60யும் ஆல்ரெடி கான்ஸ்டன்ட். ஸோ இசட் P divided by A ஓட சேர்த்துக்கோங்க. இது கான்ஸ்டன்டா அப்படின்னா எடுத்துடலாம். அப்ப K into N தான் எனக்கு வேரியிங் குவான்டிட்டி, 5 தான் வேரியிங் குவான்டிட்டி. அப்போ E equal to or E is proportional to KA N5. ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன். இந்த Kன்றது சம் கான்ஸ்டன்ட்ன்றது மிஷின் பாராமீட்டர்ஸ் இங்க வந்துடும். ஓகே, மிஷின் டிசைன் பாராமீட்டர்ஸ் இங்க வந்துடும். அண்ட் வேற என்னன்னா E is proportional to speed. அப்ப ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு E இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இட் இஸ் proportional to flux. அப்ப flux per pole இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு E வந்து இன்க்ரீஸ் ஆகும். flux per pole டைரக்டா இன்க்ரீஸ் பண்ண முடியாது. எப்படி இன்க்ரீஸ் பண்ண, என்னோட ஃபீல்டுல இருக்க எக்ஸைட்டேஷன், ஃபீல்டுல இருக்க கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்றது மூலமா என்னால ஆர்மேச்சர் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு ஃபைனலா ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் இருக்கும் மோட்டார்ல. ஓகேவா? ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட், ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட்னு இதை பேஸ் பண்ணி தான் படிச்சிருப்பேன். பட் இதை பண்ணும்போது எனக்கு ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கணும், ஃபீல்டை நான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். பிகாஸ் என்னோட எலக்ட்ரோ மேக்னெட் வந்து சேச்சுரேட் ஆயிடும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் என்னதான் ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் என்னோட மேக்னடைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, சேச்சுரேட் ஆயிடும். அகெயின் பிஹெச் கர்வ்ல எனக்கு ஒரு பாயிண்ட்ல சேச்சுரேஷன் நடக்குது இல்லையா, இந்த பாயிண்ட்ல. அப்போ ஒரு மேக்னெட் வந்து இந்த அளவுக்கு தான் மேக்னடைஸ் ஆகும், ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து இந்த அளவுக்கு தான் மேக்னடைஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது வரைக்கும் தான் என்னால எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, பட் ஸ்பீடு வந்துட்டு நான் நிறைய இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோட ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாகவும், லாசஸ் ஜாஸ்தியாகவும், ஆசிலேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அங்கேயும் ஒரு லிமிட் எனக்கு வருது. அப்போ அதுக்கு தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸை எம்ப்ளாய் பண்றோம், ஆர் இன் காம்பினேஷன் ஆஃப் போத் எம்ப்ளாய் பண்ண போறோம். இதெல்லாம் பேசிக்ல இருந்து பின்னாடி வர கான்செப்ட்ஸ் தான். ஓகே, ஃபைன்.
டிசி மெஷின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் பார்த்தோம், இஎம்எஃப் ஈக்குவேஷன் பார்த்தோம். இஎம்எஃப் ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட் ஒன்று. இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் டிசி மெஷின் ஜெனரேட்டரா இருக்கும்போது இதுதான் ஜெனரேட்டட் இஎம்எஃப் எடுத்துட்டு போறோம். மோட்டரா இருக்கும்போது இதே ஈக்குவேஷன் தான் பேக் இஎம்எஃப் எடுத்துட்டு போறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், அது இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இதுல ஃபைன்றது ஃபிளக்ஸ் பெர் போல், ஜெட்ன்றது நம்பர் ஆஃப் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ், என்னன்றது ஸ்பீட் ஆஃப் த மிஷின் இன் ஆர்பிஎம். ஸோ அதனால 60 டிவைட் பை 60 போடுறோம். அப்புறம் பின்றது நம்பர் ஆஃப் போல்ஸ், ஏன்றது நம்பர் ஆஃப் ஆர்மேச்சர் பேரலல் பாத். ஒரு கண்டக்டரை எத்தனை பேரலல் பார்த்தா டிவைட் பண்ணிருக்கோம் அப்படின்றது தான். ஸோ ஏ ஈக்குவல் டு 2 ஃபார் வேவ் வைண்டிங் அண்ட் ஏ ஈக்குவல் டு பி ஃபார் லேப் வைண்டிங். இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். வேவ் வைண்டிங்னா இந்த மாதிரி அலையா வைண்டிங் வந்து போயிட்டு இருக்கும். மிஷினோட ஒரு சைட்ல விஜுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பேக் சைட்ல போயிட்டு மறுபடியும் இந்த மாதிரி அலையா வந்துட்டே இருந்துச்சுன்னா இது வேவ் வைண்டிங் சொல்லுவோம். ஸோ நேமே அதுல இருந்து தான் வந்துச்சு வேவ் அப்படின்றது. லேப் வைண்டிங் சொல்றது இப்படி ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லா வந்துட்டே இருக்கும், நிறைய இடத்துல இது வந்துட்டே இருக்கும். வேவ் வைண்டிங் லேப் வைண்டிங்ன்றது எப்படி அஃபெக்ட் பண்ணுது ஒரு மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்துட்டே இருக்கும். ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னா, வேவ் வைண்டிங்ல வந்து கரண்ட் வந்து கம்மியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஃபார் லேப் வைண்டிங். பிகாஸ் எப்பவுமே ஒரு சர்க்கியூட்லயே பாத்தீங்கன்னா பேரலல் லோட்ஸ் இருக்கும்போது கரண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பிகாஸ் ஈச் லோட் வில் டேக் டிஃப்ரெண்ட் கரண்ட். அப்ப டோட்டல் கரண்ட் வந்து சம் ஆஃப் த கரண்ட் இருக்கும். அதே மாதிரிதான் இங்க நிறைய பேரலல் பாத் இருக்கு இல்லையா. ஸோ என்ன ஆகும்னு சொன்னா ஈச் பாத் வில் டேக் இட்ஸ் ஓன் கரண்ட். அப்படின்னும் போது கரண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஹை கரண்ட் அப்ளிகேஷன்ஸ். வேவ் வைண்டிங்ல வந்து இதோட கம்பேரிட்டிவா லோ கரண்ட் இருக்கும். ஸோ இட்ஸ் யூஸ் ஃபார் லோ கரண்ட் அப்ளிகேஷன்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இஎம்எஃப் ஈக்குவேஷன்லயே E is inversely proportional to A. So number of parallel paths அதிகமா இருந்தா வோல்டேஜ் வந்து கம்மியா இருக்கும். அதனால லோ வோல்டேஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்றோம். இது வந்து ஹை வோல்டேஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றோம். வேற என்ன இதுல தெரிஞ்சுக்கணும்னா, இந்த எம்ன்ற ஒரு மல்டிப்ளையர் டேர்ம் இருக்கும். இது வந்து சிம்ப்ளெக்ஸ் வைண்டிங்கா டிப்ளெக்ஸ் ட்ரிப்ளெக்ஸ் வைண்டிங்கா அப்படின்றத பொறுத்து மாறும். சிம்ப்ளெக்ஸ் வைண்டிங்க்கு மோஸ்ட்லி 1 எடுத்துப்போம். ஸோ ஏ ஈக்குவல் 2 வந்துடும், ஏ ஈக்குவல் டு பின்னு வந்துடும். டபுள் வைண்டிங்கா இருந்தா ரெண்டு வைண்டிங்கா போடுறதா இருந்தா டிப்ளெக்ஸ், 3 வைண்டிங்கா போடுறதா இருந்தா ட்ரிப்ளெக்ஸ் மாதிரி வரும். ஸோ மிஷினோட சைஸை பொறுத்து இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் Z, P and A இது 3 கான்ஸ்டன்ஸ். ஸோ இந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆயிரும். ரீப்ளேசிங் வித் KA ஆர்மேச்சர் கான்ஸ்டன்ட், அப்படி இல்லைன்னா KN போட்டிருப்பாங்க. சில இடத்துல KN அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ E is equal to KN into 5 into N. KN எதை டினோட் பண்ணதுன்னு ஸ்பீடு, கான்ஸ்டன்ட் ரிலேட்டட் வித் ஸ்பீடுன்னு டினோட் பண்ணுது. ஸோ இதுல வந்து நம்ம இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். E is proportional to flux per pole இல்லையா. ஸோ flux per pole இன்க்ரீஸ் ஆனா, அதாவது எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணா EA இன்க்ரீஸ் ஆகும், இன்டியூஸ்ட் EMF இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸ் அது டைரக்ட் குவான்டிட்டி கிடையாது. ஸோ ஃப்ளக்ஸை டைரக்டா இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் கரண்ட்டை ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்றது மூலமா தான் ஃப்ளக்ஸ் பெர் போல இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இங்க டிசி எக்ஸைட்டேஷன், டிசி மெஷின் போது டிசி எக்ஸைட்டேஷன். ஓகேவா. ஸோ ஃப்ளக்ஸ் பெர் போல் இன்க்ரீஸ் பண்றோம். So that induced EMF increases. So one of the speed control method la இதுவும் வரப்போகுது. And then speed of the prime mover increase பண்ணும்போது, speed increase பண்ணும்போது again E வந்து increase ஆகும். பின்னாடி ரிலேட் பண்ணி படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டார்க் ஈக்குவேஷன். எப்படி வந்து EMF ஈக்குவேஷனோ அதே மாதிரி டார்க் ஈக்குவேஷனும் நமக்கு தேவை. பிகாஸ் மோட்டர் அப்படின்னு சொல்லும் போது அவுட்புட் வந்து மெக்கானிக்கல் அவுட்புட் இருக்கும். அப்ப அதோட டார்க் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு பிரின்சிபல் வந்து நம்ம டிசி மெஷினோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து EMT ல பார்த்தோம் இல்லையா, ஃபோர்ஸ் அண்ட் டார்க் ஆஃப் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அங்கிருந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம் இது. ஓகே, கரண்ட் கேரிங் லூப் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஞாபகம் இருக்கா, ஃபோர்ஸ் அண்ட் டார்க் படிக்கும்போது ஃபோர்ஸ் ஆஃப் சிங்கிள் கண்டக்டர், ஃபோர்ஸ் ஆஃப் பேரலல் கண்டக்டர் அண்ட் டார்க் ஆஃப் அ லூப் அப்படின்னு படிச்சோம். ஸோ கரண்ட் கேரிங் லூப் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு லூப் கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டுல நம்ம பிளேஸ் பண்ணும்போது இட் எக்ஸ்பீரியன்சஸ் டார்க் ஆர் ரொட்டேஷன் ஃபோர்ஸ். சும்மா கிடையாது, பட் வந்து ஒரு ஸ்டெடி கரண்ட் பாஸ் ஆகும்போது, ஒரு டிசி கரண்ட் இந்த லூப்ல பாஸ் ஆகும்போது இந்த ஃபீல்டுக்குள்ளாரையும் இது இருக்கும்போது இட் எக்ஸ்பீரியன்சஸ் அ டார்க் அப்படின்னு சொன்னோம். ஸோ டிசி மோட்டார்ல 2 ஃபிளக்ஸ் இருக்கு, மெயின் ஃபீல்டு ஃபிளக்ஸ், ஆர்மேச்சர் கண்டக்டர் ஃபிளக்ஸ். ஏன்னா ரெண்டுக்குமே சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம், மெயின் ஃபீல்டுக்கும் சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம், ஆர்மேச்சருக்கும் இங்க சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுக்கணும் இல்லையா இங்க. ஸோ ரெண்டுக்குமே சப்ளை கொடுக்கறதுனால 2 ஃபிளக்ஸும் இன்ட்ராக்ட் ஆகும். அண்ட் அந்த இன்ட்ராக்ஷன்ல இருந்து வர்றதுதான் இந்த டார்க். நம்மளுக்கு இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றதுதான் இந்த ஃபீல்டு ஃபிளக்ஸ். தனியா இங்க பெர்மனன்ட் மேக்னெட் நம்ம போடுறது கிடையாது இல்லையா, எலக்ட்ரோ மேக்னெட், அதுதான் ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் பேக் EMF ஓட ஈக்குவேஷன். Now applied voltage has to overcome back EMF and armature voltage drop. அப்போ நம்ம அப்ளை பண்ற வோல்டேஜ் ஆர் இன்புட் எனர்ஜி, நம்ம இன்புட் பண்ற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இட் ஹேஸ் டு ஓவர் கம் டிராப். ஃபர்ஸ்ட் ஆர்மேச்சர்ல ரெசிஸ்டன்ஸ்ல இருக்க டிராப் ஆஸ் வெல் அஸ் பேக் EMF ரெண்டுத்தையும் ஓவர் கம் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இதுல இருந்து ஃபுல் ஈக்குவேஷனை ஐஏவால மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா எல்லா டேர்ம்லயும் ஒரு ஐஏ டேர்ம் வந்துடும். இந்த டேர்மை இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. ஸோ இது வரும் உங்களுக்கு. ஓகேவா, இப்ப இதை என்னன்னு சொல்லலாம், நம்ம V இன்டூ ஐஏன்றது என்னோட இன்புட். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்புட் இது. இது I²R. ஸோ I²R லாசஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது வந்து இன்புட் மைனஸ் லாசஸ் ஃபார்ம்ல இருக்கு. இன்புட் மைனஸ் லாசஸ் வில் ஆல்சோ பி ஈக்குவல் டு அவுட்புட். அப்ப நான் என்ன சொல்லலாம்னா இந்த டேர்ம் வந்து என்னோட எலக்ட்ரிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் அவுட்புட் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா எனக்கு மெக்கானிக்கல் பவர் தான் வருது, அதை நான் இன்னும் மெஷர் பண்ணல. ஆனா எலக்ட்ரிக்கலா ஈஸியா மெஷர் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கலா எப்படி மெஷர் பண்ண முடியும், இன்புட் தெரிஞ்சிச்சு லாசஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவுட்புட்டை மெஷர் பண்ணிட முடியும். ஸோ நான் இதை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் அவுட்புட் பவர்னு எடுத்துக்கிறேன். அண்ட் கமிங் டு டார்க், டெஃபினிஷன் ஆஃப் டார்க், இட் இஸ் பவர் டிவைடட் பை ஸ்பீட் இல்லையா. ஸோ ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்துட்டு ரொட்டேஷனல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பவர் இப்போ அதுதான் இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதை எடுத்து இங்க போட்டுடலாம். டிவைடட் பை ரொட்டேஷனல் ஸ்பீட் போது 2πn எடுத்துக்கலாம். ஸோ இந்த இபியோட எக்ஸ்பிரஷனை இங்க நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ இதுல கான்ஸ்டன்ஸ் அது இது எல்லாமே நம்ம எடுத்தோம்னு சொன்னா இந்த ஈக்குவேஷன் வரும் ஃபைனலி. இதுதான் டார்க் ஈக்குவேஷன். ஸோ 1/2π அது ஒரு கான்ஸ்டன்ட். P into phi எழுதலாம். P into phi is called as magnetic loading. அதுக்கப்புறம் Z into IA. So armature ampere conductor loading. எல்லாத்தையும் இங்க ஒன்னா எழுதிருக்கோம் அவ்வளவுதான். ஸோ டார்க் ஈக்குவேஷன் வந்து இப்போ இது கான்ஸ்டன்ட், Z கான்ஸ்டன்ட், P/A கான்ஸ்டன்ட். இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட். ஸோ அதை K அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு some constant K into phi into IA for any DC machine unless இந்த போல் கண்டக்டர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகாத வரைக்கும். சேஞ்ச் ஆகாது. ஒரு மிஷினை டிசைன் பண்ணும்போதே நம்ம நம்பர் ஆஃப் பேரலல் பார்த்தும் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸும் நம்மளுக்கு தெரியும். ஸோ டார்க் வந்து ஃபைனலி K into phi into IA. ஸோ எப்படி அங்க வந்துட்டு E is equal to K into phi into N வந்துச்சோ இங்க வந்து டார்க் is equal to K into phi into IA வரப்போகுது. ஓகே, ஸோ செகண்ட் important equation. ரெண்டு ஈக்குவேஷன்ஸ், ஒன்னு இது அண்ட் செகண்ட் வந்து இந்த ஈக்குவேஷன். இதை வச்சுதான் பின்னாடி நம்ம டிசி மோட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம்.